தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பல்வேறு ஊராட்சி பணியாளர்களை உள்ளடக்கிய ஓட்ஸா கூட்டமைப்பு சார்பில் சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அன்பழகன், இந்த போராட்டத்தில் சுமார் எத்தனை பேர் கலந்து கொண்டிருக்காங்க, அவங்க என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்கன்ற விவரங்களை சொல்லுங்க. வரண்யா, மாவட்டம் முழுவதும் இந்த அந்த பணியாளர் குறிப்பாக ஊராட்சியில் பணியாற்றக்கூடிய சுகாதார ஊக்குவிப்பாளர்கள் இவங்க மிக முக்கியமான பணி இவங்களது. ஏன்னா எந்த ஒரு கிராமத்திலுமே இருக்கிற பல்வேறு பணிகளை இவங்க தான் முன்னெடுத்து செய்வாங்க. ஊராட்சி செயலாளர்கள் பணி எப்படி இருக்குதோ அதுபோல் அவர்களுக்கு கீழே முழுவதுமாகவே மற்ற பணிகள் அனைத்துமே, அதை எனக்கு மேல் நீர்த்தேக்க தொட்டி ஆகட்டும், அதே போல் சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களுக்காகட்டும், மற்ற பல்வேறு பணிகளை இவங்க ஊக்குவிப்படுத்துறது தான் இவங்க பணி. ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் அதாவது பணம் அதிக சம்பளம் கிடைச்சிச்சு. ஆனால் இவங்களும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வர்றாங்க. இப்போ நம்ம இங்கே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க முதல்ல அந்த முக்கியமான போராட்டம் என்னன்ட்டு இது குறித்து கேட்போம். சொல்லுங்க, இவங்களுடைய முக்கியமான போராட்டம் என்ன கோரிக்கை? இது முக்கியமான போராட்டம் என்னன்னா, இப்போ கிராம ஊராட்சிகளில் இவங்க தொடர்ந்து 10 வருஷமா பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது மக்களுக்கு திறந்த வெளியில் மலம் கழிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்களை எல்லாருமே சுகாதார ஊக்குநர்களாக பணியமர்த்தப்பட்டாங்க. அப்படி இருந்தும் 10 வருஷமா இவங்க எந்த ஒரு சம்பளமும் இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போது கிராம ஊராட்சிகளில் மக்கள் நல பணியாளர்கள் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு 1000 ரூபா ரேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியாக 13 வருஷமாக வேலை செஞ்ச இந்த பணியாளர்களுக்கு தொகுப்பூதியம் 2000 ரூபாய் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு மேலே எந்த ஒரு ஊதியமும் இன்னும் ரேஸ் பண்ணி கொடுக்காம இருக்கிறாங்க. அதை கண்டித்து தான் இன்றைக்கி பனகல் மாளிகை முற்றுகை போராட்டமாக நாங்கள் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம். தமிழக ஐயா முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எங்கள் சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அனைத்து பணியாளருமே ஊராட்சியில் பணிபுரிகின்ற எல்லா பணியாளருக்குமே தாய் உள்ளம் கொண்டு அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக ஒவ்வொரு பணியாளருக்குமே ஒவ்வொரு ஊதியத்தை உயர்வு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஊராட்சி செயலாளருக்கு ஈக்குவலாக, அதாவது அவங்களுக்கு இணையாக வேலை செய்கின்ற ஊராட்சி சுகாதார ஊக்குநர்களுடைய வாழ்வாதாரத்தை, ஏன்னா கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக நாங்கள் ஊராட்சியில் சம்பளம் இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ 2023 அன்று, அதாவது 19/7/2023 அன்று மிகப்பெரிய அளவில் சென்னையை நோக்கி டிஆர்டியில் நாங்கள் போராட்டம் நடத்தினோம். அந்த போராட்டத்தில் எங்களுக்கு மாதம் 2000 தொகுப்பூதியம் வழங்கி எங்களுக்கு உத்தரவிட்டார் மதிப்பிற்குரிய இயக்குனர் ஐயா அவர்கள். அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். மீண்டும் எங்களுக்கு இந்த 2000 ரூபாய் ஊதியம் எங்களுக்கு வாழ்வாதாரத்தை செயல்படுத்த முடியாது. அது என்ன சொல்கிறது, இத்தனை காலமாக நாங்கள் ஊதியம் இல்லாமையே நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இனிமேலும் எங்களுடைய குழந்தைகளுக்கும் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் கருத்தில் கொண்டு முதலமைச்சர் ஐயா அவர்களை எங்களுடைய பணியையும் எங்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி கொடுக்குமாறு நாங்கள் பிச்சை கேட்குறோம். உங்களுடைய கருணை உள்ளம் கொண்ட தாய் உள்ளம் கொண்ட முதலமைச்சர் ஐயா அவர்கள் எங்களுக்கு ஊதியத்தையும் எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் வழங்குமாறு உங்களை கனிவுடன் நாங்கள் கேட்டுக்கிறோம். தஞ்சாவூர்லேருந்து வரோங்க சார். நாங்கள் 15 வருஷமாக இந்த திடக்கல்வி மேலாண்மை திட்டத்தில் தான் வேலை செய்கிறோம் சார். இப்போ தற்பொழுது நாங்கள் வேலை செய்கிற எங்கள் பணியை மக்கள் நல பணியாளருக்கு கொடுத்துட்டாங்க சார். நாங்கள் வேலை செய்கிற எங்கள் வேலையை இழந்துட்டோம் சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்ஸா கூட்டமைப்பில் சங்கத்தில் இணைஞ்சு 2000 தொகுப்பூதியம் எங்களுக்கு பணம் கொடுத்தாங்க சார். அந்த 2000ம் பாதி பேருக்கு சம்பளம் போட மாட்டேங்கிறாங்க, பாதி பேருக்கு சம்பளம் வந்துருச்சுங்க சார். அது ரெகுலராக வேலை செஞ்சுட்டு இருந்த சில ஊக்குநர்களையும் ரிலீவர் பண்ணியிருக்காங்க சார். அவங்க என்ன காரணத்தால வெளில போனாங்கன்னு தெரியும். நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கும் மனு கொடுத்துருக்கோம் சார். மறுபடியும் வேலைக்கு அமர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சார். இந்த 2000 சம்பளத்தில் ஃபோன் ரீசார்ஜ் நாங்கள் பஞ்சாயத்தை சுற்றி வரோம் சார். ஒரு நாளைக்கு தூய்மை காவலரோட காலைல 7 மணிக்கு போகிறோம். அவங்களுடைய பஞ்சாயத்து ஃபுல்லாக சுற்றி வரோம். எங்கெங்கே குப்பைகள் கிடக்கும், எங்கெங்கே தண்ணி தேங்கி இருக்கோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறோம். அவங்களோட சேர்ந்து இருக்கிறோம். திரும்ப மத்தியானம் அவங்க சுற்றி வரும்பொழுது மறுபடியும் நாங்கள் 2000 வெறும் 2000 சம்பளம் மட்டும்தான் சார். அது சங்கத்தில் 2024 அந்த ஓர்சா சங்கத்தில் இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் வந்துச்சு. அது ஒரு சில பேருக்கு பாதி. திருவண்ணாமலை மாவட்டம் சார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஒன்றியம் பக்கிரிப்பாளையம் ஊராட்சி சார். நான் கொரோனா காலத்தில் மற்ற எல்லாமே நாங்கள் உறுதுணையாக பணிபுரிஞ்சோம் சார். பிஎல்சி எங்களுக்கு இது பணியிலிருந்து நீக்கப்பட்டு வேறு அவங்களுக்கு தேவையான ஆளை போட்டாங்க சார். பிஎல்சியும் ஊராட்சி செயலாளர். நான் 1 வருஷமாக வேலை இல்லாத நம்ம வைக்கிறோம் சார். நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் சார்.
இன்றைக்கி வந்து சுகாதாரம் அதிகமாக இருக்குது. முதல்ல வந்து தனிநபர் இல்லை கழிப்பறைனோ யாருக்கும் தெரியாது. அவங்கள ஊக்குவிச்சு அவங்கள கட்ட வச்சு அவங்களுக்கு வந்து நாங்கள் ஊக்கத்தொகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். அதுக்கான இன்சென்டிவும் எங்களுக்கு தரவே இல்லை. சம்பளமும் இவ்வளோ வருஷம் எங்களுக்கு 10 வருஷமாக சம்பளம் தரவே இல்லை. இப்போ தான் ஒரு வருஷமாக நாங்கள் சம்பளம் தராங்க. அதுலேயும் சில பேருக்கு சம்பளம் வரது கிடையாது. நாங்கள் வந்து அந்த 2000 ரூபாய் சம்பளத்துக்காக மத்தியானம் வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் அவங்க என்னென்ன பணிகள் சொல்கிறாங்களோ அதெல்லாம் திடீர்னு வந்து கேகே வீடு பாருங்கன்னு சொல்லுவாங்க, பாத்ரூம் பாருங்கன்னு சொல்லுவாங்க, அங்கன்வாடி பாத்ரூம் போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க, மக்கள் தொகையை பாருன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கணும். பரண்யா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கிற மக்களையே பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க. இந்த கிராமம் முழுவதுமாகவே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அனைத்து பணியாளர்களுமே, அதாவது அந்த சுகாதார ஊக்குவிப்பாளர்கள் சொல்லக்கூடிய கிராமத்தில் பணியாற்றக்கூடிய ஊராட்சியில் பணியாற்றக்கூடிய சுகாதார ஊக்குவிப்பாளர்கள் இவங்களுக்காக இவங்களுக்கான போதிய ஊதியம் வழங்கலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சு தான் இங்கெல்லாம் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு போகக்கூடிய எந்த விதமான அலவன்ஸ், அதாவது பெட்ரோல் அலவன்ஸ் ஆகட்டும், அதே போல் மொபைல் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டும் கூட கொடுக்கறதுல ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. நீங்களே பார்க்கலாம், பெண்கள் தான் அதிக அளவு இருக்கக்கூடிய பணிகளில் ஈடுபடுறவங்க, இந்த பெண்கள் தான் அதிக அளவு ஈடுபட்டுருக்காங்க. அவங்களே குடும்பத்தை விட்டு இங்கே வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. பெண்களுக்காக முக்கியத்துவம் தரான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இவங்க ஏன் கொடுக்கல சொல்லுங்கள்னு ஐயா சொல்லியிருக்காங்க. எங்களுடைய கனவு, எங்களுக்கு ஊதிய உயர்வு வேணும், எங்க வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாதிரி உண்டான வருமானங்கள் தேவை. இது மட்டும் தான் எங்கள் கனவு. ஐயா உயர்தல் ஐயா அவர்கள் உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொன்னது சுகாதார ஊக்குநர்களுடைய. இப்போ வந்து நாங்கள் சுகாதார ஊக்குநராக 13 வருஷமா வேலை செஞ்சுன்னு இருக்கோம். தூய்மை காவலர்கள் வந்து வேலை செய்கிற வேலை ஃபுல்லாக திடக்கழிவு ஃபுல்லாக நாங்கள் தான் வேலை செய்கிறோம். ஆனால் இப்போ வந்து புதுசாக வந்து மக்கள் நல பணியாளர்கள் அப்படின்றவங்க உள்ளே வந்து அவங்களுக்கு வந்து அதான் 100 நாள் வேலை செய்யறது மட்டும்தான் அவங்க செய்கிறாங்க. இந்த வேலை செய்யலை. ஆனால் அவங்களுக்கு வந்து நாங்கள் செய்கிற வேலைக்கு அவங்களுக்கு ஊதியத்தை மாற்றி போட்டிருக்காங்க சார். எங்களுக்கு வந்து இந்த 2000 ரூபாயிலே எங்களுக்கு தர வேண்டிய இன்சென்டிவை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார். மக்கள் நல பணியாளருக்கு அவங்க இது வரைக்கும் ஒரு பாத்ரூம் கூட கட்டி கொடுத்துருக்காங்க சார். அன்னைக்கு வந்து 13 வருஷமா நாங்கள் வந்து 1 ரூபா கூட சம்பளம் இல்லாத வேலை செஞ்சோம்ல. அப்போ ஒரு சமூக சேவையை செய்யினாங்க. அப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு பொம்பளைங்க ஒரு வீட்டில் விட்டு வெளியே வரக்குள்ள எவ்வளோ பிரச்சனை வந்திருப்போம். அந்த வேலையெல்லாம் செய்யக்குள்ள அன்னைக்கு கூட்டி வேலை வாங்கல சார். இன்னைக்கு எப்படி சார் 13 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து அவங்கள போட்டு வேலை செய்கிறாங்க? 13 வருஷமா 1 ரூபா சம்பளம் எல்லாம் செஞ்சு இவங்க தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்களா? இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க சார், தமிழ்நாடு முழுவதும் தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழே சுமார் 13,000 சுகாதார ஊக்குநர்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பெண்கள் 13,000 பெண்கள் வந்து வேலை பார்த்துட்டு வராங்க. அந்த 13,000 சுகாதார ஊக்குநர்களுக்கு ஏற்கனவே 19/7/2023 இதே இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி அவங்க 13 வருஷமாக 1 ரூபா கூட சம்பளம் வாங்காமல் இருந்தாங்க. ஆனால் 4/1/2024 மதிப்புமிகு திரு பொன்னையா ஐஏஎஸ் அவர்கள் 2000 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கினார்கள். ஆனால் அதற்கு பிறகு மீண்டும் ஒரு ஊதிய உயர்வு கேட்டு நாங்கள் கோரிக்கை வைத்த போது இன்னும் சில மாதங்களில் உங்களுக்கான ஊதிய உயர்வை வழங்கிவிடுகிறேன் என்று சொன்ன இதே பொன்னையா ஐஏஎஸ் அவர்கள், இதே அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் திடீரென அந்த ஆணையை ரத்து செய்து மக்கள் நல பணியாளர்களுக்கு அந்த 1000 ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்கியுள்ளார்கள். மேலும் சுகாதார ஊக்குநர்கள் வேலை பார்த்து வந்த திடக்கழிவு மேலாண்மை பணிகளை இன்றைக்கு இந்த பணிகளை அவர்களிடமிருந்து பிடுங்கி மக்கள் நல பணியாளர்கள் கையில் இந்த அரசாங்கம் ஒப்படைச்சிருக்கு. திடீரென்று மக்கள் நல பணியாளர்கள் மீது எதற்கு ஏன் இந்த அரசாங்கத்துக்கு கரிசனம் என்றால், திமுகவால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் மக்கள் நல பணியாளர்கள். அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்கியதில் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. அவர்களுக்கு எந்த பணி வேண்டுமானாலும் ஊராட்சிகளில் வழங்கட்டும், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் சுகாதார ஊக்குநர்கள் பார்த்து கொண்டிருந்த திடக்கழிவு மேலாண்மை பணிகளை அவர்களிடமிருந்து பிடுங்கி அவர்கள் பார்த்து வந்த பொறுப்புகளில் பதிவேடுகள் எல்லாவற்றையும் அவங்ககிட்ட வந்து மக்கள் நல பணியாளர்கிட்ட ஒப்படைக்க சொல்லி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரும் ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் அவர்களும் ஒரு ஆணை வழங்கியுள்ளார்கள். இந்த ஆணையை பார்த்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 13,000 சுகாதார ஊக்குநர் பெண்கள் கொதித்து போய் இன்றைக்கு சென்னை பனகல் மாளிகையை முற்றுகையிடுவதற்காக வந்திருக்கிறோம். இன்றைய தினம் மதிப்புமிகு ஊரக வளர்ச்சி ஆணையர் திரு பொன்னையா ஐஏஎஸ் அவர்களிடம் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு காவல்துறை அழைத்து செல்வதாக சொல்லியிருக்கிறாங்க. அழைத்து சென்று இன்றைக்கு ஒரு தீர்வு எட்டப்படாவிட்டால் நாங்கள் பனகல் மாளிகை விட்டு எழுந்து செல்வதாக இல்லை. நாங்கள் இங்கே தான் இந்த 13,000 பெண்களும் எத்தனை நாட்கள் ஆனாலும் இங்கே தான் காத்து கொண்டிருப்போம்.
குறிப்பாக சொல்லுவது பெண்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்கான பெண்களுக்கே இந்த நிலைமை தான் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இது முழுவதுமாக கிராமப்புறத்தில் அதிகமாக மக்களுக்கு பணியாற்றக்கூடிய பெண்கள் தான் அதிகமாக இங்கே வந்துட்டாங்க. இந்த பெண்களுக்கான நியாயம் வழங்க வேண்டும் என்பதை இவருடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கிறது. பரண்யா, ஓட்சா கூட்டமைப்பினர் சார்பில் சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்று வரும் போராட்டம் குறித்த முழு விவரங்களையும் அதன் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி அன்பழகன்.